அன்புக்குரிய பெற்றோர்களே, உடன்பிறப்புகளே, அருமையான நண்பர்களே, இங்கு திருப்பீடத்தை புடை சூழ்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய அருட்தந்தையர்கள், பீடத்திற்கு முன்பாக இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவர் பெயராலும் தேடி சென்று பேணி காக்க என்ற சூளுரையோடு புறப்பட்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு தம்பி அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களையும், அவரோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற குருத்துவ குழந்தைகள் அருட்தந்தை தாமஸ் பெர்னா, அருட்தந்தை வின்சென்ட் இவர்களை அனைவரும் கரகோஷம் எழுப்பி பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அருட்தந்தை பிரிட்டோ அவர்கள் இந்த இடத்துல முதல் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் கடவுளுடைய பெரிய புதுமையாகவும் நான் பார்க்கிறேன். காரணம், அவருடைய தந்தையோடு நான் பயணித்தவன் தெய்வ திரு விக்டர் தாஸ், என்னுடைய அன்பு நண்பர், சகோதரர். அவருடைய இளமை காலத்தில் நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள். அந்த மகனிடமிருந்து, சகோதரிடமிருந்து ஒரு அழகான கனி, குருத்துவ கனி நமக்கு கிடைத்திருப்பது என்பது கடவுளுடைய பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய கொடை. ஒருவேளை இன்று நாம் அனைவருமே பூரித்து போய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மண்ணுக்கான ஒரு அன்பு மகன் குருவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது, பெருமிதமாக இருக்கிறது, கொண்டாட்டத்திற்குரிய காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த குருத்துவ குழந்தை இந்த அருமையான திருப்பல் நிறைவேற்றுவதற்கு பின்னணியிலே எத்தனை பேர் பாடுபட்டிருக்கிறார்கள். இளம் வயதிலேயே, அதுவும் ஆரம்ப கல்வி கற்று முடிக்க முடியாத நிலையில் கூட தந்தை இழந்த நிலையில் அவருடைய அன்பு தாய் மரி லூயிசா என்ற சகோதரி இங்கு இருக்கிறார்கள். அவருடைய தாத்தா பாட்டிகள் தெய்வ திரு பிச்சைமுத்து அண்ணம்மாள் இவர்கள், அரும்பட்டில் இருக்கிற சவரிமுத்து ஆசிரியர் பாத்திமா மேரி இவர்கள், அவருடைய உடன் பிறந்தவர்கள், அவருடைய அத்தைங்களாம் மேல்வழியில் 3 பேருமே திருமணம் செய்து மேல்வழிக்கு சென்றவர்கள். அங்கே சவரியம்மாள், அந்தோணியம்மாள், கரோலின், லில்லிஸ், எங்களுடைய பாட்டு கிளாஸில் இருக்கிற லில்லிஸ், இவங்க அத்தை 3 பேருமே மேல்வழிக்கு சென்று விட்டார்கள். இதே போல் அரும்பட்டில் எங்களுடைய சவரிமுத்து ஆசிரியருடைய பிள்ளைகள் பீட்டர், டேவிட், வின்சென்ட், அவருடைய 4-7 பேர் நினைக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் எல்லாம், இவர்களெல்லாம் இணைந்துதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை இந்த மறை மாநிலத்திற்காக, அகில உலக திருச்சபைக்காக செய்திருக்கிறார்கள். பெரிய தியாகம் அது, பெருந்தன்மை அது. அவர்கள் பெரிய விலையாக கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு நினைக்கலாம் ஒரு சாமியார் கிடைச்சிட்டார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னால் எவ்வளவோ தியாகம் இருக்கிறது, எவ்வளோ வழி இருக்கிறது, எவ்வளவோ கடவுளுக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் நினைத்து நான் அதிசயமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2013 நான் கடலூரில் பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய அத்தையோடு குடும்பத்தாரோடு என்னை சந்திக்க வந்தார். அப்போதுதான் பள்ளிக்கூட படிப்பை முடித்திருக்கிறார். ஃபாதர், இவர் குருமடத்தில் சேர விரும்புகிறார். அப்போதெல்லாம் குருமடத்தில் சேருவது மிக கடினம். அங்கே மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் சேர்க்கை நடந்து கொண்டிருந்தது. அதிகமாக நிறைய பேர் மறை மாநிலத்தில் குருவாவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு சேருவதற்கு வந்தாலும் சேர்க்கை என்பது எண்ணிக்கையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்படி நிர்ணயம் செய்யப்படுகின்ற காலத்தில் பிரிட்டோ நம்முடைய மறை மாநிலத்தில் குருவாக உருவாவதற்கு அவர் சேர்க்கைக்காக வருகின்ற பொழுது நான் சொன்னேன். அப்போது சொன்னது, அவர் இந்த அழைப்பதற்கு கொடுக்கும் ஞாபகப்படுத்தி விட்டார் எனக்கு. மறை மாநிலத்தில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும், நிறைய பாடுகள்லாம் இருக்கும், நிறைய பிளவுகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அடிவதை கூட இருக்கும். வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறியான்னு கேட்டேன் 2013. அதை எனக்கு நினைவுபடுத்தினார் திரும்பி. அப்போ சொன்னீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சொன்னார், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நான் சொன்னேன், பேராயரிடம் சொல்கிறேன், உனக்கு அனுமதி வாங்கி கொடுத்து குருமடம் சேர்க்கலாம் என்று சொன்னேன். அப்படி படித்து அவர் ஒவ்வொரு படியாக உயர்ந்து வருகின்ற பொழுது, விடுமுறைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர் சந்திக்கின்ற பொழுது அந்த நாளை நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். ஒருவேளை எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, அரும்பட்டில் இருக்கிறதால
அவர் மாதம் விட்டு பங்குசாமியாராக மாதம் விட்டு மண்ணின் மைந்தராக மாறிவிடுவாரோ என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தித்தபடி இல்லை ஃபாதர், நாங்கள் இருந்தைக்கு மீண்டும் வந்து விடுவோம்னு சொன்னார். அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இருந்தைக்கு இன்னொரு மகன், இந்த மண்ணை சார்ந்த மகன் இந்த மண்ணிலே இந்த திருப்பல் நிறைவேற்றுவது எவ்வளவு பூரிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அன்பு தம்பி, அன்பு மகன் ஜான் பிருட்டோ அவர்கள் இன்று இந்த குருத்துவ திருநிலைப்பாட்டை நம்முடைய மண்ணிலே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய குடும்பம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அல்ல விசுவாசம் கொண்ட குடும்பம். நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்முடைய ஊரை சார்ந்த பிச்சைமுத்து அண்ணம்மாள் அவர்களும் அவருடைய பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண், இவர்கள் பக்தி நிறைந்த குடும்பம். கோவிலுக்கு தவறாமல் வருகின்ற குடும்பம். எங்களுக்கு தெரியும், கரோலின் லில்லி அவங்க திருமணம் ஆகிற வரைக்கும் பாடல் குழுவில் இருந்தாங்க, பாட்டு கிளாஸில் இருப்பாங்க, லில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனவே பக்தி நிறைந்த ஒரு குடும்பம் விக்டர் தாஸ் குடும்பம். அரும்பட்டில் அவருடைய தாத்தா பாட்டிகள், அவருடைய அம்மா லூயிஸ் அவருடைய குடும்பம் இருந்தாலும் அந்த காலத்தில் மாதம் மட்டும் மாறனுடைய பிரிக்கலை. ஆனால் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சௌரியமுத்து ஆசிரியர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சைக்கிளில் வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு வழியாக போகிறதால தெரியும் எனக்கு. தவறாமல் திருப்பலிக்கு வருவாங்க. ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் வரணும். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் திருப்பலிக்கு இருந்தைக்கு வருவார்கள். அப்படி பக்தி நிறைந்த குடும்பத்திலிருந்து மிகவும் பக்தி நிறைந்த ஒரு குருவான நமக்கு கிடைத்திருக்கிறார். நான் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னேன். தியாகம் என்பது ஒருவேளை ஒரு தலைமகன் வீட்டில் 4 பிள்ளைகள், அதுவும் பச்சிளம் குழந்தைகள். விக்டர் ஜான் பிரிட்டோவோட அங்கே ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு, சுரேஷ் பிராங்க்லின் ரியாஸ், அதே போல் பெனடிக்ட். இந்த 4 பிள்ளைகளும் இளம் வயதில் இருக்கிற சின்ன குழந்தைகள். அப்படிப்பட்ட இளம் வயதிலேயே தங்களுடைய தந்தையை இழந்திருக்கின்ற பொழுது அவர்கள் இருந்திலிருந்து அரும்பட்டுக்கு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் பாட்டி வீட்டுக்காக. அங்கு செல்கின்ற பொழுது அவர்கள் மிக அருமையாக படிக்க வைக்கப்படுது, கல்வி கொடுக்கப்படுகிறது. அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் விட்டு இல்லை, உறவுகள், சொந்தங்கள், தாத்தா பாட்டிகள் இந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளாக பாவித்து அவரை கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இருக்கிற சென்ட் ஜோசப் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. மிக உயர்வான இடத்துல கல்வி கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி இந்த டிகிரியெல்லாம் பார்க்குறேன், அதில் பிஇ பிஎஸ்சி இதெல்லாம் அவங்க பிள்ளைகளை படிச்சிருக்க காரணமே இந்த குடும்பம் இவர்களை விட்டுவிடவில்லை. கடவுள் அவர்களை காப்பாற்றினார், கடவுள் அவர்களுக்கான வழிமுறை கொடுத்தார். எனவே தான் அவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய தலைப்பேரான மகனை, முதற்கனியான மகனை ஆண்டவருக்காக பலியாக்கி இருக்கிறார்கள், காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள், அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இது சாதாரண நடக்கிறது இல்லை. அப்பா இல்லை, அந்த இடத்துல பிரிட்டோ தான் இருந்து கொண்டு அந்த குடும்பத்தை வழிநடத்தணும், அந்த குடும்பத்திற்கான ஆதாரங்களை தேடி கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. இந்த குழந்தை கடவுளுடைய அழைத்தலை பெற விரும்புவதால், கடவுளை நாடி தேடுவதால் நாங்கள் கடவுளுக்கு மனமுவர்ந்து மனப்பூர்வமாக ஒப்புதல் அளித்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய தியாகத்தை அவருடைய அன்னை லூயிஸ் அவர்களும் உடன் பிறந்தவர்களும் உற்றாருடன் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கின்ற அத்தனை குருக்கள் பெயரால் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நான் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் அப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஆபிரகாம் கிடைச்ச ஒரே மகனை தொடக்கம் 22 பலியிட செல்வது போல இந்த மூத்த மகனை, தலைப்பேரான மகனை ஆண்டவனுக்காக பலியாக்குவது என்பது மிக கடினமான ஒன்று. ஆனால் கடவுளுக்காக அர்ப்பணித்தவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான முதல் பேரான குடும்பத்தின் தலையீரான இந்த அன்பு மகன் ஜான் பிருட்டோ அவர்கள் குருமடத்தில் சேர்ந்த காலத்திலிருந்து இந்த குருத்துவ பணிக்காக எதெல்லாம் அத்தியாவசியமாக இருக்கிறதோ, எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் அவர் தயாரிப்பு செய்கின்ற விதத்தில் மிக சிறந்த இசை வல்லுநராக, இசை குயிலாக அவங்க படித்தாங்க. நடிக்கிறது, பாடுறதெல்லாம் முன்னுரையில் நம்முடைய தம்பி வாசித்தார். அப்படி திறமைகள் ஒரு பக்கம், இசை சார்ந்த புலமை, கல்வி சார்ந்த திறன்கள், அதே போல் விளையாட்டு திறன்கள், இதையெல்லாம் கடந்து எல்லாரோடும் சமமாக பழகுகின்ற பக்குவத்தை பெற்றவராக வளர்ந்திருக்கிறார். இன்னும் குருமட பயிற்சி காலத்திலெல்லாம் எதெல்லாம் தன்னுடைய பணிக்கு தேவையோ அதையெல்லாம் அவர் பயிற்சியாக பெற்றுக்கொண்டு இவர் முதிர்ச்சி அடைந்தவராக, கை தேர்ந்தவராக, அறிவுத்திறன் வாய்ந்தவராக, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற, சமமாக பாவிக்கின்ற நன்மனதை கொண்டவராக இந்த குருத்துவ அபிஷேகத்தோடு நமது மண்ணிலே காலெடுத்து வைத்திருக்கிறார்.
எனவே இப்படிப்பட்ட அருமையான தந்தையை நாங்கள் அனைவருமே வாழ்த்துகிறோம். பங்கு தந்தை அருட்தந்தை கஸ்பார், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், பாசத்திற்குரிய தம்பிகள், அவருடைய பயிற்சிகளை பங்கெடுத்தவர்கள். கடைசியில் விரியூரில் டயகனேட் மினிஸ்டர் இருந்துச்சு, அங்கிருந்து நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை பேரொரு தந்தை சின்னப்பனவர்கள் வந்திருக்கிறாங்க. அருட்தந்தை சகாயராஜ் ஜீவா அவர்கள்லாம் விரியூரில் வந்திருக்கிறாங்க. அதே போல் பெரியப்பட்டில் இருக்கிற தந்தை வீராட்டிகுப்தில் 2 தடவை மைக்கிள்கிட்ட, மேல்நாரிப்பில் 2 தடவை, விழுப்புரத்தில் ஆரோக்கியதாசுக்கிட்ட, முகையூர் அற்புதராஜ், இப்படி எல்லாமே மீண்டும் மீண்டும் அப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். அதுபோல் உறவுகள் மேல்வழி ரிஷி எல்லாம் வந்திருக்காங்க. அந்தோணிசாமி எல்லாம் அந்த மேல்வழி சார்ந்த சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனவே இவர்கள் அத்தனை பேருமே இந்த மகிழ்ச்சி கொண்டாடுகின்ற பொழுது ஒரு நல்ல குருவை நமது மண்ணானது பெற்று இந்த அகில உலக திருச்சபை கொடுத்திருக்கிறது. தேடி சென்று பேணி காப்பதற்காக நான் புறப்பட்டிருக்கேன்னு சொன்னார். என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், மிக கஷ்டமான வேலை இது, தேடி சென்று பேணி காப்பது. காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. இப்போ திருத்தந்தையினுடைய தேர்வு கான்க்ளேவ் நடக்கிறது, ரகசிய வாக்கெடுப்பது. அந்த வாக்கெடுப்பில் நிறைய பேர் போட்டிப்படி ஒருவர் நிறைய பேர் போப்பெல்லாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் இவர் தான் அப்படின்னு சொல்லி. காலையில் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, இந்த போப்பாண்டவர் தேர்வு செய்த உடனே வேறு வெண்புகை வரும். இப்போ கருப்பு புகை தான் வந்துட்டு இருக்குது, வெண்புகை வரும். வெண்புகை வந்த உடனே ரொம்ப குதிக்க வேணாம், ஆட்டம் போட வேணாம், எக்ஸைட்டடாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. kneel down and pray for him because he is not the victor, he is a sacrificial lamb. அப்படி அழகான வார்த்தை அது. அவர் போப்பாண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி வெள்ளையான புகை வந்த உடனே குதிக்காதீங்க, ரொம்ப செய்தியெல்லாம் பரப்பின்னு இருக்காதீங்க, யூ kneel down, முட்டி போட்டு அவருக்காக ஜெபம் செய்யுங்க. காரணம், வெற்றியினுடைய மன்னன் அல்ல அவர், தியாகம் செய்வதற்காக அடியெடுத்து வைக்கின்ற ஒரு செம்மறி அவர் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். இஸ் எ சாக்ரிஃபிஷியல் lamb, இஸ் நாட் த விக்டர். பெரிய கிரவுனுக்காக அந்த மணிமகுடத்திற்காக சிம்மாசனம் அமர்வதற்காக புறப்பட்டிருக்கின்ற வீரரோ வெற்றி வீரனோ கிடையாது. அவர் தனிமையில் அழப்போகிறவர், சிலுவை நோக்கி பயணிக்க போகிறவர். அப்படிப்பட்டவர் தான் போப்பாண்டவராக வரப்போகிறார்னு சொல்லி அழகான செய்தி காலையில் எனக்கு கிடைத்து எழுந்த உடனே இப்படிப்பட்ட அற்புதமான செய்தி. இந்த செய்தி எப்படி வந்ததெல்லாம் இந்த தேடி சென்று பேணி காப்பதனுடைய அடையாளம் தான். நீங்கள் விவிலிய வரலாற்றை நாம் படிக்கின்ற பொழுது, என்னுடைய PhD கூட இந்த சார்ந்தது தான், ஃபீட் மை லேம்ஸ். இது அடிப்படையில் philosophy of feeding the little lambs என்பது என்னுடைய கல்வியல் தத்துவ முனைவர் பட்டதற்கான ஆய்வு. அதையே அந்த தம்பி எடுத்திருக்கின்ற பொழுது நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு கோயின்சிடென்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ விவிலியத்தை படிக்கின்ற பொழுது 2 விதமான தொழில்களை இந்த இஸ்ராயல் மக்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். ஒன்று ஆபேலுடைய வாரிசுகள், காயினுடைய வாரிசுகள். ஒரு பக்கம் பயிர் செய்கின்ற விவசாய பின்னணியை குடும்பத்தை ஒரு வாரிசு இருக்கும், மரபு வழி இருக்கும். இன்னொரு பக்கம் ஆடு மேய்க்கின்ற தொழிலை செய்கின்ற மரபு வழி சார்ந்தவர்கள் இருப்பார்கள். இப்படி 2 மரபை சார்ந்தது தான் இஸ்ராயலுடைய வரலாறு. அதில் கடவுளை அவர் மேய்ப்பராக பார்ப்பார்கள். கடவுள் என்பவர் மிகப்பெரிய மேய்ப்பர். The shepherd, the supreme shepherd is God, the Yahweh. அப்போ கடவுள் யாவே இறைவன் என்பவர், அவர் ஆயனாக இருக்கிறார். இந்த ஆயனுடைய பிரதிநிதிகள் தான் இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீதிபதிகளும் அவர் அனுப்பிய ஆள்களும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. எனவே பழைய ஏற்பாடு முழுவதுமே ஒவ்வொரு இடத்திலுமே கடவுளை ஆயனாக பார்ப்பார். காரணம், அந்த மக்களுடைய பின்னணி, அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. எனவே அவங்க கடவுளை பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல ஆயன் கடவுள், நல்ல தலைவர் கடவுள், வழிகாட்டி கடவுள், பாதுகாப்பது கடவுள், சாப்பாடு போடுவது கடவுள், இலைப்பார செய்வது கடவுள், எல்லாமே கடவுளோடு பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கிற அரசனாக இருந்தாலும் ஆளுகின்றவனாக இருந்தாலும் இறைவாக்கினர் பின்னணியாக இருந்தாலும் எல்லாருமே இந்த பின்னணியில் கொண்டு வரப்படுகிறார்கள். ஆபிரகாம் பார்க்கலாம், யாக்கோபு, ராக்கேல், தாவீது, மோயிசன், லோத், எல்லாருமே இந்த ஷெப்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆயர்களாக வருவார்கள். எனவேதான் இந்த கொடுக்கப்பட்ட முதல் வாசம் எசேக்கியேல் புத்தகத்தில் தம்பி அந்த அழகான 34 அதிகாரம் 11வது வசனம் தேர்வு செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக 10 வசனங்கள் மிக கடுமையான வார்த்தைகளை யாவை இறைவன் பயன்படுத்துவார். அந்த 10 வசனத்தை தூக்கி போட்டுட்டு 11 அப்படி 31 வரைக்கும் 21 வசனங்களை எசேக்கியேல் புத்தகம் 34 படித்தோம்னா, எப்படிப்பட்ட ஆயனாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு விவரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். யாவை இறைவன் சொல்கிறார், இந்த மந்தையை, இந்த இஸ்ராயல் மக்களை இந்த மேய்ப்பர்களிடம் ஒப்படைத்தேன்,
ஆனால் இவர்கள் தங்கள் மந்தையை மேய்ந்து கொண்டார்கள் என்பதுதான் முதல் 10 வசனங்கள் சொல்ற அது குறுகிய பகுதி. மேய்ந்து கொண்டார்கள் என்ன, அடிச்சு இவங்க சாப்பிட்டாங்க, இவங்க மேய்க்கல, அந்த ஆட்டுக்கு சாப்பாடு போடல, அதுக்கு தண்ணி காட்டல, இளைப்பாற வைக்கல, பாதுகாப்பு கொடுக்கல. இவர்கள் கொடுமையாக வன்கொடுமையோடு நடத்தினார்கள், மேய்ந்து கொண்டார்கள், அடித்து உண்டார்கள், கொழுத்தவைகளை இவர்கள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் என்று சொல்லி மிக கொடுமையான வார்த்தைகளை யாவையரின் பயன்படுத்திவிட்டு இவரிடமிருந்து பிடுங்கி நல்ல ஆயர்களிடம் ஒப்படைப்பேன். இந்த ஆயன் என்னுடைய மந்தையை தேடி செல்வான், பேணி காப்பான். அதான் அந்த வார்த்தை. எப்படிப்பட்ட ஆயனாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்னும் நான் நியமிக்கிற ஆயர்கள் இப்படி இருப்பார்கள். இந்த ஆயன் தேடி செல்கிறவன், பேணி காக்கின்றவன், மப்பு மந்தாரமாக இருக்கிற பொழுதிலே அவனை மீட்டு கொண்டு வருகின்றவன், நல்ல மேய்ச்சலை நோக்கி வழி நடத்துகிறவன், இலைப்பாறலை கொடுக்கக்கூடியவன், மலை உச்சியிலே சொந்த நாட்டிற்கு திரும்பி இஸ்ராயல் நாட்டு கொண்டு வருகின்ற ஆயனாக இருப்பான். இந்த ஆயன் எப்படிப்பட்டன்னு சொல்லி மிக அழகான டெஃபினிஷன். அது பிஷப்பாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, திருத்தந்தையாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்குற ஆயனுக்குரிய அழகான டெஃபினிஷன் 34 எசேக்கியேல் புத்தகம் 34:16 காணாமல் போனதை தேடுகிறவன், அலைந்து திரிவதை ஒன்று சேர்க்கிறவன், காயப்பட்டவைகளை கட்டு போடுகிறவன், பலுக்குன்றியதை திடப்படுத்துகிறவன். இதுதான் ஆயனுடைய அழகான ஒரு விளக்கம், விவரிப்பு. எங்கெல்லாம் காணாமல் போய் கிடக்கிறதோ அதெல்லாம் தேடணும், கஷ்டப்பட்டு தேடணும். அலைந்து திரிந்து ஸ்கேட்டர்ட், அதெல்லாம் ஒன்று கூட்டணும். காயப்பட்டு ரணமாக இருக்குது, அது கட்டு போட்டு மருந்து போடணும். நலிவுற்று இருக்கிறது, இடமில்லாமல் பலவீனமாக இருக்குது, அதை வலு சேர்க்கணும். இப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார், ரொம்ப கஷ்டமான வார்த்தை. கொழுத்ததையும் வலுவானதையும் அழித்தொழிப்பேன், அப்படியே நான் நீதி வழங்குவேன். இன்னைக்கு இருக்கிற சூழலில் கொழுத்ததோடும் வலுவானதோடும் தான் ஒன்று சேர்க்கின்ற ஆயர்கள் இருக்கிறார்கள். கொழுத்ததோடு வலுவானதோடு கும்மாளம் விடுவது, சேர்ந்து கொள்வது, கை குலுக்குவது, உறவு கொண்டாடுவது, நட்பு பாராட்டுவது, தோழமை கொண்டாடுவது தான் இந்த ஆயர்களாக இருந்தால் இந்த முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் காணாமல் போயிடும். தம்பி சொல்கிறார், இல்லை இல்லை, நான் கொழுத்ததோடையும் வலுவானதோடையும் பணக்காரர்களோடும் செல்வாக்கு மிகுந்தவர்களோடும் நான் கை குலுக்க மாட்டேன். ஆண்டவருடைய பாதையில் நான் காணாமல் போனதை தேடுவேன், வலு குறைந்ததை திடப்படுத்துவேன், காயப்பட்டதை கட்டு போடுவேன், அவளை ஒன்று சேர்க்கின்ற பணியை செய்வேன் என்று சொல்லி மிகப்பெரிய சூளுரையோடு இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அதை நாம் நற்செய்தியில் மிக அழகான பகுதி, யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் அது ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய மாட்சிக்குரிய மிக அழகான ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு 3 வசனங்கள் தான் இன்றைக்கி நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டது. அதில் 21ஆம் அதிகாரம் 15 - 17 வரைக்கும் 3 ட்ரிப்பிள் ப்ராமிஸ் என்று சொல்வார்கள், ட்ரிப்பிள் கமிஷனிங் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த பேதுரு தான் முதல் திருத்தந்தை, பேதுரு தான் இந்த திருத்தூதருடைய குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே அவருடைய சார்பாக இவங்க தான் மீன் பிடிக்க ஓடுறாரு. அந்த ஓடுறவரை கூப்பிட்டு வந்து மீண்டுமாக 3 விதமான ஒரு வார்த்தைப்பாடு, ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். சிவில்லால பார்த்தோம்னா ஒப்புதல் வாக்குமூலம் வாக்குமூலம் கொடுக்கறது. கடைசியாக வாக்குமூலம் கொடுக்கிறார். 3 முறை திரும்பி திரும்பி கேட்கிறார், அன்பு செய்யறியா, அன்பு செய்யறியா, அன்பு செய்யறியா, டு யூ லவ் மீ? அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் கடவுள் கொடுக்கிற கட்டளை பணி என்பது வித்தியாசமானது. ஆடுமேன்னு சொல்லிட்டார், அப்படி கிடையாது. முதல் முறையாக 15வது இறை வசனத்தை சொல்லுகின்ற பொழுது இவர்களை விட, அந்த பிராக்கெட்டில் சொல்லுவாங்க, இவற்றை விட, மற்றவர்களை விட நீ அதிகம் என்னை அன்பு செய்கிறாயா, அகாப்பே என்று சொல்லுவாங்க. இது பறந்துபட்ட ஒரு அன்பு. இதில் இங்கே போட் இருக்குது, இங்கே நெட்டு இருக்குது, இங்கே மீன் பாடு இருக்குது, இங்கே கடற்கரை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை. இன்னொரு பக்கம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, 6 பேரை கூட்டு போய் மீன் பிடிக்க போயிட்டு இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வரையா அவங்களோட அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தை. இவற்றை விட, இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே உனக்கு தெரியும் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்ட உடனே ஆண்டவர் சொல்வார், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்வார். ஃபீட் மை லேம்ஸ், ஃபீட் மை லேம்ஸ். ஆட்டுக்குட்டின்னா நம்ம அம்மாங்கெல்லாம் தெரியும், அம்மாவுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். நீ ஒரு அம்மா எப்படி குழந்தைய பால் கொடுத்து அதை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்களோ, அதுக்கு குழந்தை, அது ஆட்டுக்குட்டி. இந்த குழந்தைகளாக திருச்சபை இருக்கிறது, இளம் திருச்சபை. இந்த குழந்தைகளுக்கு நீ தாயாக இருக்கணும்,
உணவு கொடுக்கணும், ஊட்டி விடணும், தூக்கி சுமக்கணும், அது தோல் மேலே போட்டுக்கணும். ஒரு தாயாக இருக்குன்னு சொல்கிறது தான் ஃபீட் மை லேம்ஸ், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்பது. இரண்டாவதாக 16வது இறைவசனத்தில் டு யூ லவ் மீ, என்னை அன்பு செய்கிறையான்னு திரும்பி கேட்கும் பொழுது, ஆண்டவரே ரெண்டாவது தடவை நான் சொல்கிறேன், நான் உங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்வார், என் ஆடுகளை மே என்று சொல்வார். டென் மை ஷீப் என்ற அர்த்தம், அங்கே லேம்ஸ் என்ற அர்த்தம், இங்கே ஷீப் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆடு. இதான் லீடர்ஷிப், சூப்பர்வைசிங். அந்த காலத்து மேற்றாணியார்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. எபிஸ்கோபாஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மேற்றாணியார் வார்த்தை. மேற்றாணி மேல் பொறுப்பு, சூப்பர்வைசர், ஓவர்சியர் என்ற அர்த்தம். எனவே இந்த ஆடு மேய்க்கிற வேலையில் சாப்பாடு போடுறது மட்டுமல்ல, தழை வெட்டி போடுறது மட்டுமல்ல, உணவு கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக அவளுக்கு எதெல்லாம் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறதோ அத்தனையும் செய்து கொடுப்பது, அவளுக்கு வழிகாட்டுவது, ஆலோசனை கொடுப்பது, அவள் தலைமைத்துவத்தோடு வழி நடத்துவது, அவர்களை மேற்பார்வையிடுவது, கண்காணிப்பது, அவளுக்கு பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஊர்ஜிதம் செய்வது. இதுதான் டென் மை ஷீப் என்ற அர்த்தம். மூன்றாவது தடவையாக ஆண்டவர் அழகாக கேட்கிறார், ராயப்பா சீமோனே என்னை அன்பு செய்கிறாயா? இவரை கசந்து மனம் கசந்து அழுது புலம்பி சொல்றது மாதிரி இருக்கும். ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்களை மட்டும்தான் அன்பு செய்கிறேன் அப்படி சொல்கின்ற பொழுது மீண்டுமாக என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்வார். இந்த திருச்சபையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வெறுமனே சோறு போடுகின்ற வேலை அல்ல, அல்லது சில உடைகளை கொடுப்பது வேலை அல்ல, முழுமையாக திருச்சபை வளர்ப்பது, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்வார்கள், முழுமையான வளர்ச்சி கொண்டு போவதுதான் உன்னுடைய பணி என்று சொல்லி இந்த பேதுரு வழியாக இந்த திருச்சபையை மேய்ப்பு பணியை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மேய்ப்பு பணியுடைய வழித்தோன்றல்கள் தான் புதிதாக கிடைக்கப் போகின்ற திருத்தந்தை. அவருடைய பின்னணியில் வருகின்றவர்கள் தான் கருதினாள்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், அத்தனை பேருமே இந்த பணியை செய்கிறவர்கள். ஆடுகளை பேணி வளர்க்கிறவர்கள், ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவு கொடுக்கிறவர்கள், அவருடைய வளர்ச்சியிலே பங்கெடுக்கிறவர்கள். எனவே தேடி சென்று இந்த இவர்களுக்கு பேணி காப்பதற்காக இந்த அருமையான மகன் புறப்பட்டு இருக்கின்ற பொழுது இது சாதாரண ஒரு பணி அல்ல. ஆடு நமக்கெல்லாம் தெரியும், நான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த காலத்துல இன்னைக்கு ஆடு மாடெல்லாம் வீடுங்கள்லாம் கிடையாது இல்லையா? அந்த காலத்து எல்லார் வீட்லேயும் பொக்கிஷம் வந்து ஆடுகள், மாடுகள், கோழி, பன்னிக்கூடம், இதெல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அது வளர்த்து. இன்றைக்கி வந்து கேவலமாக தெரியும் நமக்கு, ஆடு வச்சிருக்கிறதா, மாடு வச்சிருக்கிறதா, கோழி வச்சிருக்கிறதா. இது வளர்ப்பு பிராணிகளை கொண்டு தான் நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கின்ற பொழுது எல்லார் வீட்டிலும் ஆடு மாடுகள் இருக்கும், அதில் எந்த வெக்கமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆடு மேய்ச்சோன்னு சொன்னால் வெக்கமாக இருக்கும், ஆனால் அது கிடையாது. ஆனால் இதுதான் நம்முடைய சொத்து. இப்போ கல்பட்டு சாமியார் இருக்கார், கல்பட்டில் கோழியாக கொடுப்பாங்க, நாரிப்புள்ள ஆடாக கொண்டு போவாங்க. காரணம் என்ன? இதை இந்த கோழியை கல்பட்டு வனம் சின்ன பேருக்கு ஒப்படைச்சிட்டோம், இந்த ஆட்டை மேல் நாரி அந்தோனியாருக்கு ஒப்படைச்சிட்டோம். காரணம் அதான் சொத்து, அதிகமாக நிலப்பலங்கள் இல்லை, ஆடு மாடுகள் தான். அந்த பின்னணியில் நாம் யோசிக்கின்ற பொழுது ஒரு ஆட்டை உணவுக்காக மேய்ச்சலுக்காக அழைத்து சென்று கூட்டி சென்று தழை வெட்டி போட்டு தண்ணி காட்டி திரும்ப கொண்டு வந்து அடைச்சி பட்டியல் அடைச்சி வீட்டில் அடைச்சி வைக்கும் பொழுது எவ்வளோ சிரமங்கள் வழிகள்லாம் இருக்கும். சாதாரணமாக ஆடு மேய்க்கும் பொழுது, மாடு மேய்க்கின்ற பொழுது, வளர்ப்பு பிராணை கொண்டு வருகின்ற பொழுது இந்த பணி என்பது ஆடு மாடு மேய்க்கிற பணி அல்ல, மக்களை மேய்க்கிற பணி. இதிலும் சிரமங்கள் உண்டு, வழிகள் உண்டு, சவால்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிளவுகளும் பிரச்சனைகளும் உண்டு. இதெல்லாம் எதிர்கொண்டு ஆயனாக இருக்கிற இயேசுவை முன்னிலைப்படுத்தி நல்ல ஆயன் சொல்வார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கன்றி வேறெதற்கும் திருடன் வருவதில்லை, ஆனால் நான் நல்ல ஆயன், இந்த ஆயன் இந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன், நிறைவாக கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே கையளித்த இந்த நல்லாயன் இயேசுவினுடைய பாதையிலும் பாணியிலும் அவருடைய ஆற்றலிலும் சக்தியிலும் தான் இந்த பயணத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய சொந்தங்கள் என்ற விதத்தில் அதிகமாக அவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம சாமியார்னு சொல்லி பெருமைப்படுறதை விட நம்ம குருவானவர் எங்கு பணி செய்தாலும் அவர் இந்த சவாலான ஒரு பொறுப்பை, ஒரு பணி எடுத்து சென்றிருக்கிறார். பேதுருடைய பணியில் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் கிராஸ் என்று சொல்வார்கள். அவருக்கு பொறுப்பு இருக்கிறது, அதில் சிலுவையும் இருக்கிறது. இந்த பணியை தொடங்குகின்ற பொழுது பாடுகள் இருக்கிறது. இந்த பாடுகளோடு தான் இந்த பணி தொடங்குகின்ற பொழுது அதிலே நம் ஒவ்வொருவருடைய உற்சாகம் கொடுக்கிற வார்த்தைகள், உறுதுணையாக இருக்கின்ற தோழமைகள், நம்முடைய ஜெப உதவிகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஒவ்வொரு நாளும் தனது மந்தையை தேடி செல்வார், பேணி காப்பார், உருவாக்கி கொடுப்பார். நல்லாயின் இயேசுவின் பாதையில் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.